ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 29க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் தான் அதிகமான முறையே பட்ஜெட் தாக்கல் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, ஒட்டுமொத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 27 அமர்வுகள் இடம்பெற உள்ளது. 27 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமர்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது விண்ணில் பாய்கிறது PSLV-C 100வது. அது நம்ம உள்ள பார்த்துடலாங்க. டைரக்டாக என்ன பண்ணலன்னா இன்னைக்கான திருக்குறள் பார்த்துலாங்க. ஒரு நல்ல திருக்குறள்னு சொல்லலாம் TNPSC-க்கு. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. எக்ஸ்கியூஸ் மீ. காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு டைம் எடுக்குதுன்னா கண்டிப்பாக டைம் எடுத்து செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு டைம் எடுக்கக்கூடாது, சீக்கிரமாக முடிக்கணும்னா சீக்கிரமாக தான் முடிக்கணும், அதுக்கு டைம்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது மூலப்பொருட்கள் அல்லாமல் மதிப்பு கூட்ட பொருட்களாக ஏற்றுமதி. இதை பற்றி நம்ம பார்த்து மேலே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் இருக்குது எக்கனாமிக்ஸ் டேர்மில். ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ரா மெட்டீரியல்னு வச்சுப்போம். சார் எதுக்கு சார் வேல்யூ அதிகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாமே மூலப்பொருட்களை தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம், ரா மெட்டீரியல்ஸு. இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் இறுதிநிலை பண்டங்கள் மதிப்பு கூட்டு பொருட்களை என்ன பண்ணல, ஏற்றுமதி பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா தான் ஜிடிபின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஜிடிபியில் எதை சேர்ப்போம், ஃபினிஷ்டு குட்ஸை தான் சேர்ப்போம். ரா மெட்டீரியலை நம்ம ஜிடிபியில் என்றைக்குமே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா மோடி, ரா மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கே எக்கனாமிக்ஸ் டேர்மில் சொல்லுவாங்க. நாட்டின் வளர்ச்சி என்பது மூலப்பொருட்களை மட்டும் ஏற்றுமதி செய்யும் போது சாத்தியமாகாது. முழுமையடைந்த மதிப்பு கூட்டு பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வைங்கப்பா. எக்கனாமிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்குங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அது நிதி ஒதுக்க தமிழக அரசு உத்தரவு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி ஒதுக்குறாங்கன்றத பார்த்துங்க. தொழில் முனைவோர் திட்டத்தை செயல்படுத்த மாநிலத்தின் பங்கு வந்து பார்த்திங்கன்னா 4.16 கோடியை விடுவித்தது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்துக்கு 60% மத்திய அரசும் 40% யார் பார்த்திங்கன்னா மாநில அரசும் கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராமத்தில் தொழில் முனைவர்கள்னால் இளைஞர்கள் இருக்காங்க, சார் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, எனக்கு ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபண்ட் கொடுப்பாங்கப்பா. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்று விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சாதனை. 1969 ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரோ, 69 ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரோ கிட்டத்தட்ட 2025 100வது ராக்கெட்டை ஏவியிருக்காங்க. அதுதான் PSLV CF-15 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டுங்க. ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து கிளம்பிச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பாதுகாப்பு வழிகாட்டிக்காக அனுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நாவி தொழில்நுட்பம்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா IRNS அப்படின்னு சொல்கிற திட்டத்தின் கீழ் தான் இது செயல்படுது. நேவினாலே IRNS ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. IRNS இந்த போக்குவரத்து GPS இது எல்லாமே நமக்கு செயல்படுத்துது IRNS தான் சொல்கிறாங்க. இதனுடைய ஆயுட்காலம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 10 ஆண்டுகள் இதனுடைய ஆயுட்காலமாக தொடங்குதுங்க. ஸோ அப்போ நம்ம வெற்றிகரமாக 100வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி விட்டோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கை பற்றி நம்ம நியூஸ் பேப்பரில் டெய்லி போட்டுருக்கோம். ஜஸ்ட் டெய்லி மீன்ஸ் வர நியூஸ் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணுறதுல கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விளையாட்டுத்துறை ஒரு புதிய உச்சம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. என்னன்னா 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையானது உத்தரகாண்ட்ன்ற மாநிலம் தான். அப்போ தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கே நடந்தது, உத்தரகாண்ட். நம்புறீங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோடை அமல்படுத்திய முதல் மாநிலமும் யார் சுதந்திரத்துக்கு பிறகு? உத்தரகாண்ட் தான் சொல்கிறாங்க. நம்ம 2036ஆம் ஆண்டு 2036ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, ஒலிம்பிக் போட்டியை நடத்த வாய்ப்பு வச்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. மேபி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா நடத்துச்சுன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்க, ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் இதோட முடியுது. டெய்லி நியூஸ் குயிஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.